சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அப்போ அந்த வீட்டுக்கு மேசராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசத்துக்கு 5 குடையவன் சூரியன், 5வது ராசி. அந்த 5 குடையவன் எங்கே வர்றாருன்னா நேராக 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. மகர ராசிங்கிறது மேசத்துலேருந்து எடுத்திங்கன்னா 10வது ராசி. 10வது வீட்டுக்கு வர்றாரு. 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 10ங்கிறது கர்மஸ்தானம். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் என்னென்னா குழந்தைகள் மூலம் ஒரு வாய்ப்புகள், விஷயங்கள், லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்போ ரிஷபராசிக்காரங்களோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னா நல்ல உழைப்பாளிகள். ஏன்னா அதுக்கு கொடுத்துருக்க உருவமே வந்து ஒரு ரிஷபம்னு ஒரு மாடு உருவம், நல்ல உழைப்பாளிகள். ரிஷபத்தோட ஹவுஸ் ஓனருங்கிறது சுக்கிரனுங்கனால எப்பவுமே இவங்களுக்கு பண சேர்க்கைங்கிறது குறைவே இருக்காது. இதுவாகாம கொஞ்சம் ஸ்மூத்தா நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பெரிய ராஜயோகம் இருக்காது, இவங்களுக்கு ஒரு இளவரசர் யோகம் கிடைக்கும். ராஜா மாதிரி இல்லாட்டாலும் இளவரசர் யோகம் கிடைக்கும். அது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இதில் கிடைக்கக்கூடியது. அவங்களுக்கு மாதிரி 12 குடையவரும் 5 குடையவரும் வந்து தை 1ஆம் தேதியே இதில் வந்துடுறாங்க, மகரத்தில் இருப்பாங்க. அப்போ அதில் இருக்கும்போது என்னது 12 குடையவர் 5 குடையவர்னா குழந்தைகளுக்கு வைத்திய செலவு அந்த மாதம் இருக்கும். மகர ராசியில் மகரத்தில் சூரியன் வர்றதுனால குழந்தைகளுக்கு வைத்திய செலவுகள். 12ஆம் இடம்ங்கிறது வைத்தியம், 5ஆம் இடம் குழந்தைகள் கூடியது. அதனால் வைத்திய செலவுகள் விஷயங்கள் இவங்களுக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் ஜோதிடர் சோமசுந்தரம் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கார்த்திகை, மார்கழி 2 மாதத்துக்கான ராசி பலன் நம்ம பார்த்தோம். ஒரு மாதமும் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்துல எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார். ஸோ நீங்க ஒரு வணக்கம் வச்சுட்டீங்கன்னா நம்ம அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். முதல்ல வழக்கம் போல் ஒரு விநாயகர் பாடல் பாடிட்டு உள்ளே போய்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக தை மாதம் அப்படிங்கிறது என்னென்னா சூரியனோட சுழற்சி வந்து தை மாதத்தில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசியிலேருந்து அது வந்து இதை நோக்கி போகிறது, கடகம் வரைக்கும் போகிறது வந்து உத்தராயணமோ, அங்கேருந்து இங்கே வர்றது தட்சிணாயன்னு சொல்லுவோம். அயனமாக 2 அயனமாக பிரித்து வருஷத்தை வந்து எப்பவுமே டீல் பண்ணுவாங்க. அப்போ அங்கே முடிஞ்சு இங்கேருந்து வந்து இப்போ என்னென்னா இப்போ மகரத்துக்குள்ளே என்ட்ராதுனால தான் அதுக்கு பேர் என்ன மகா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சங்கராந்திங்கிறது உலகத்திலே வந்து சூரியனுக்கு ஒரு வழிபாடு பண்ணி சிறப்பாக கொண்டாடுற ஒரே ஃபங்க்ஷன் என்னென்னா தை மாதம். அது மாதிரி இருக்கிற 6 ஐந்தறிவு ஜீவன் சொல்லக்கூடிய மாடு இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய இந்து கலாச்சாரம் உள்ள ஒரு நல்ல விஷயம் தை மாதத்தில் உள்ள விசேஷங்களான விஷயம். இது வந்து விஷயம் வந்து அது. அப்போ நமக்கு எவ்வளோ உதவி பண்ணுது. அந்த காலத்தில் விவசாயம் ஃபுல்லாக மாடை வச்சு தான், அப்புறம் பால் கொடுக்குது. அப்போ அதனால் அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு எப்படியாவது ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி அதில் வந்து முக்கியமாக மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னால் ஒருத்தர் சந்திக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு சமுதாய ஒற்றுமை, உறவினருடைய ஒரு இணைவு, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்காக தை கொண்டு வரதுனால என்ன, அதனால் தையில் என்னென்னா எப்போவுமே அறுவடை நடக்கும். அப்போ கையில் பணம் வந்துடும். அப்போ தை பிறந்தால் வழி பிறந்துன்றாங்க. அப்போ கல்யாணத்துக்கெல்லாம் மார்கழி இதிலெல்லாம் பார்த்து பேசி வச்சவங்க தை பிறந்தவொடனே ஈஸியாக அவங்களுக்கு அடுத்த விஷயங்களை மூவ் பண்ணதுக்கு என்னென்னா கையில் பணம் இருக்கும். அறுவடை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பணம் இருக்கும். இது அந்த காலத்தில் சொன்னது. அப்போ இது சொன்ன விஷயம் மாதிரியே என்ன ஆகுதுன்னா தையிலேருந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ப்ராஸ்பரஸ் இருக்கும், எல்லாருக்குமே குறைவு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து பொதுவாக சொல்லியாச்சு, ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது இந்த தை மாதம் அப்படின்றத பார்த்துடலாம் சார். முதல்ல மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் வேகமானவங்க. ஏன்னா அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால சுறுசுறுப்பு, வேகம், கோபம் எல்லாமே கொஞ்சம் உச்சமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா அந்த வீட்டில் தான் சூரியன்கிறவர் உச்சமாகக்கூடிய ராசி மேஷராசி. அப்போ கர்மகாரகன் சனி வந்து மேஷராசியில் நீசமாவார். அப்போ ஆத்மகாரகன் உச்சமாகி கர்மகாரகன் நீசமாகுதுன்னா என்ன, அவங்க எப்பவுமே ஒரு இதுதான் இருக்கும், அவங்ககிட்ட ஆக்ஷன் தான் இருக்கும் எப்பவுமே. எதுவும் நடுநிலையோடு தான் இருப்பாங்க, எதுலேயும் குறைவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ அந்த வீட்டுக்கு மேசராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசத்துக்கு 5 குடையவன் சூரியன், 5வது ராசி. அந்த 5 குடையவன் எங்கே வர்றாருன்னா நேராக 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. மகர ராசிங்கிறது மேசத்துலேருந்து எடுத்திங்கன்னா 10வது ராசி, 10வது வீட்டுக்கு வர்றாரு. 5ங்கிறது பூர்வ புண்ணியம்,
10ங்கிறது கர்மஸ்தானம். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் என்னென்னா குழந்தைகள் மூலம் ஒரு வாய்ப்புகள், விஷயங்கள், லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு அதில் சொல்லக்கூடியது என்னென்னா சொந்த ஊர் அதில் ஒரு கர்மகாரிய விஷயத்துக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். மேசராசிக்காரர்களுக்கு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குடைய 2 சுக்கிரன் 7 சுக்கிரன்கிறவரும் மகர ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ மகர ராசியில் 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உள்ளே வர்றது ஒரு நல்ல விஷயம். பணம், தொழில் மூலம் லாபங்கிற விஷயங்கள்லாம் தானாகவே நடக்கும். அப்புறம் அதில் உள்ள மித்த கிரகங்கள் எல்லாமே இருக்கிறது கொஞ்சம் தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் மித்த எல்லா பிளானட்டும் உள்ளே வந்துடும். செவ்வாய், அதுக்கப்புறம் புதன், இது எல்லாமே உள்ளே வந்துடும். எப்போவுமே நம்ம வழக்கமாக ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறது, மாத பலன்லேயே சொல்கிறது, வருட பலன்கிறது ஒரு 4 பிளானட் வச்சு பார்ப்போம். குரு, சனி, ராகு, கேது. மாத பலன்கிறது மேக்ஸிமம் என்னென்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இதை வச்சு பார்க்குறது. தினபலன் பார்க்குறது சந்திரனை வச்சு பார்ப்போம். அதான் ராசி பலன் டெய்லி பார்க்குறது. அப்போ மாத பலன் பார்க்கும்போது மெயின் இந்த 4 பிளானட்லேயும் மெயினாக எடுக்கிறது சூரியனை தான் மெயினாக இருக்கும். ஏன்னா அவர் தானே ஆத்மகாரகன், பெரிய ஆளு, வீட்டுக்கு குடும்ப தலைவன் அவர். அதனால் அவரை வச்சு ஃபஸ்ட்டு எடுக்கிறதுனால சூரியனை வச்சே தான் நான் பேஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ அடுத்த அவங்க வந்து என்னென்னா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு கர்ம விஷயத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு 10ஆம் பாவத்தில் வந்து நிற்கிறதுனால வரும். இல்லை மனைவி வழியில் உள்ள ஒரு இதில் போகக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். பண விஷயங்கள், வருமானங்கள் தொழில் மூலம் நல்லாவே கிடைக்கும். இப்போ இதில் நிறைய பேர் வந்து தை மாதம் பிறந்த பிறகு தான் வந்து திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை திருமணத்துக்கான நிச்சயம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது? இந்த தையில் வந்து திருமணம் பண்ணலாமா, இல்லை அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாதிரி எப்படி? நம்ம சுக்கிரன் உள்ளே வந்துடுறாருல, 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. அப்போ தைரியமாகவே கல்யாண விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஆனால் 7 கூடையவன் 10ல் வந்துடுறாரு. அப்போ அது கல்யாணங்கள், வேலை பார்க்குற மனைவி அமையதுக்கே வாய்ப்பு உண்டு. 7 கூடையவன் 10ல் வந்தது. அப்போ 10ல் வரும்போது மனைவி வேலைக்கு போகிறது. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாத மனைவிகள் இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ அரசாங்கம் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கும். இந்த விஷயங்களும் தை மாதம் மேசராசிகளுக்கு அவங்களுக்கு நடக்கும். ஓகே சார். எந்த தெய்வத்தை வந்து அதிகமாக வழிபடலாம் இந்த தை மாதம்னும் போது? எந்த கோவிலுக்கு போகிறது? தைங்கிறது எப்பவுமே சூரியன் வழிபாடு. அப்போ சிவன் வந்துடுவார். நார்மலாக மேஷ ராசிக்கு உள்ளது வந்து எப்போவுமே முருகன் தான். அப்போ முருகன் வழிபாடு பண்ணிக்கலாம். அதில் சிறப்பான ஃபங்க்ஷன் எப்போ வர்றது என்னன்னா தைப்பூசம் வந்துடும். அப்போ முருகன் வழிபாடு பழனிக்கு. அதனால தைப்பூசத்துக்கு எல்லாரும் பழனிக்கு போவாங்க. பால் காவடி எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறதுங்கிற விசேஷங்கள்லாம் நடக்கும். அதனால தை மாதம் முருகனுக்கும் சிவனுக்கும் விசேஷமான ஒரு தெய்வங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 கூடையவர் சூரியன். அப்புறம் அவர் எங்கே வர்றாரு? 4 கூடையவர் நேராக 9ல் வர்றாரு. அப்போ ரிஷபராசிக்காரங்களோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் எப்படின்னா நல்ல உழைப்பாளிகள். ஏன்னா அதுக்கு கொடுத்துருக்க உருவமே வந்து ஒரு ரிஷபம்னா ஒரு மாடு உருவம் தான். நல்ல உழைப்பாளிகள். ரிஷபத்தோட ஹவுஸ் ஓனருங்கிறது சுக்கிரனுங்கனால எப்போவுமே இவங்களுக்கு பண சேர்க்கைங்கிறது குறைவே இருக்காது. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி 9ல் வந்து பாக்கியத்தில் உட்கார்றாரு. அப்போ வீடு மனை வாங்குகிற யோகங்கள் விஷயங்கள் எல்லாமே தாராளமாகவே அவங்களுக்கு நடக்கும். அசால்ட்டாகவே நடக்கும். ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதே இல்லை. அப்போ தந்தை மூலம் நடக்கும். அரசாங்கத்திலேருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்தாங்கன்னா இந்த விஷயங்களும் அவங்களுக்கு சாதாரணமாகவே கிடைக்கும். இவங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மாதம் தை மாதங்கிறது. ரொம்ப எஃபர்ட் எடுத்து உருண்டு புரண்டெலாம் வேண்டாம். சாதாரணமாகவே வீடு மனை வாகனங்கள் இந்த விஷயங்கள்லாம் தையில் இருக்குதுன்னா ஈஸியாகவே அவங்களுக்கு நடந்து போய்கிட்டு. அதில் அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி 10க்கு வந்துடுது. அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு ஓனர். அப்போ ரிஷபராசிக்கு ஓனர் சுக்கிரன். அவர் நேராகவே என்ன வந்துடுறாரு? 9ஆம் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ பண வரவுக்கு என்ன குறைவு இருக்குது? நல்லாவே கொட்டிடும். செழிப்பாகவே போய்கிட்டு. எதில் அவங்க வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கவனம் அப்படின்றது எதில் இருக்கணும்? உடல் நலத்திலையா, இல்லைன்னா வந்து உடல் நலம்? ஏன்னா சுக்கிரன் வந்து 6 கூடையவர் 9ல் வர்றாரு. அப்போ தந்தை 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கும், 6ஆம் இடம்ங்கிறது நோயை குறிக்கிறது. அப்போ தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். அந்த விஷயங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா 6 கூடையவன் 9ல் வரும்போது நோய் நொடி கடன் அப்படிங்கிற விஷயங்களை உருவாக்கும். யாருக்கு உருவாக்கணும்? 9ல் வந்து நிற்குது 4 கூடையவன். அப்போ தாயார் தந்தை விஷயங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள உறவு முறைகளுக்கு கொஞ்சம் நோய் நொடி பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துக்கிடணும். எது பெரிய ப்ராப்ளம் இருக்காது, ஈஸியாக பாஸ் ஆகக்கூடியது தான். ஓகே சார். தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை? எப்பவுமே பெண் தெய்வம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஏற்கனவே முதல்ல நம்ம இதில் பேசியிருப்போம். ரிஷபம்னாலே அது காளை மாடு. காளை மாடு மேலே இருக்கிறவர் யார்? ரிஷபாரூடர் சொல்லி சிவன் சக்தி உட்கார்ந்துருக்கிறது. அப்போ இவர்கள் எப்பவுமே பிரதோஷ வழிபாடும் அம்மன் வழிபாடும் பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பான விஷயம். ஏன்னா காளை மாடு உருவமே அங்கே வந்துடுது பிரதோஷ வழிபாட்டில். அது மேலே தான் சிவன் பார்வதி வச்சு
இது பண்ணுவாங்க கோயில் எல்லாம். நம்ம பிரதோஷத்தை பற்றி யார்ட்டையும் பேசியிருக்கிறோம். ஸோ அது வந்து பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு பண்ணுறது எப்பவும் சிறப்பானது. அது மாதிரி அம்மன் சுக்கிரன்கிறனால அம்மன் வழிபாடும் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே சார். அடுத்ததா மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுனத்துக்கு 3 குடையவர்னு ஆயிடுறாரு. 3 குடையவர் 8ல் போய் நிற்கிறார். 3ஆம் இடம்ங்கிறது எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியல் மறைவு ஸ்தானம், ஆஃப் மறைவு. ஓகே. எது வேணாலும் இருக்கலாம், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ சேர்ந்து அப்போ 3 குடையவன் 8ல் போய் மறைகிறாரு. மிதுன ராசிக்காரனோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்னென்னா எப்போவுமே அது ட்வின்ஸுங்கிற மாதிரி உள்ளது. அப்போ எப்போவுமே செட்டு சேரணும், கூட்டம் கும்மாளமாக இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ அவங்க என்ன வருது, அங்கே வந்து குரு உட்காந்துருக்கிறார் மிதுனத்தில். அப்போ அந்த குரு பார்வை வந்து நேராக இதுக்கு விழலை, மகர ராசிக்கு விழலை. இப்போ 8வது இடத்துல தான் மகர ராசி இருக்குது குருக்கு. ஸோ அதுக்கு இது கிடைக்காது, குரு பார்வை கிடைக்காது. அப்போ ராசியில் இருக்குது. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு அங்கே இருக்கனால இவங்களுக்கு கோயில் குளங்கள் சுற்றுற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் 3 குடைவன் 8ல் வர்றதுனால என்னென்னா கோயில் குளம் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிடாத அளவுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கும். கூட்டமான இடங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா 3, 8ன்னா எப்பவுமே ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கூட்டமான இடங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 3 குடைவன் பாதி கெட்டவன், அவன் 8ல் போய் முழுசாக மறைகிறான். அப்போ கெட்டவன் கெட்டிடில்ங்கிறது ஒரு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகம் கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு ராஜயோகம் கிடைக்கும். பெரிய ராஜயோகம் இதுவாகாம கொஞ்சம் ஸ்மூத்தா நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பெரிய ராஜயோகம் இருக்காது, இவங்களுக்கு ஒரு இளவரசர் யோகம் கிடைக்கும். ராஜா மாதிரி இல்லாட்டாலும் இளவரசர் யோகம் கிடைக்கும். அது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இதுல கிடைக்கக்கூடியது. அவங்களுக்கு மாதிரி 12 குடையவரும் 5 குடையவரும் வந்து தை 1ஆம் தேதியே இதுல வந்துடுறாங்க, மகரத்துல இருப்பாங்க. அப்ப அதுல இருக்கும்போது என்னது 12 குடையவர் 5 குடையவர்னா குழந்தைகளுக்கு வைத்திய செலவு அந்த மாதம் இருக்கும். மகர ராசியில் மகரத்தில் சூரியன் வர்றதுனால குழந்தைகளுக்கு வைத்திய செலவுகள் 12ஆம் இடம்ங்கிறது வைத்தியம், 5ஆம் இடம் குழந்தைகளுக்குரியது. அதனால் வைத்திய செலவுகள் விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஓகே ஓகே சார். இப்போ தை மாதம் பிறக்கும் போது நிறைய வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்போ ஒரு நிலம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே தை மாதத்துக்கு அப்புறமா தான் இதை செஞ்சிடலாம், தை வந்த பிறகு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பண்ணலாமா, இந்த மிதுனம் ராசி உள்ளவர்கள் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது? இல்லை, அவங்களுக்கு 3 குடையவர் ஆயிட்டாரு. 4 குடைய புதன் வந்து பார்த்தீங்கன்னா தை ஆரம்பிச்சுக்கு ஒரு கழிச்சு தான் அவர் இதுக்குள்ளே வராரு, 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது புது அட்வென்ச்சர் எடுக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இவங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதம் வாங்கி வச்சுக்கணும், எதுவுமே இன்னும் பெருசா இப்போதைக்கு சேர்த்து வச்சுட்டு அடுத்தால பண்ணிக்கலாம். ஓகே சார். தெய்வ வழிபாடு என்ன? மிதுனம்னாலே பெருமாள் வந்துருவாரு, புதன், அதனால பெருமாள் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பான விஷயம். இது ரெகுலரா எப்பவுமே புதன்னா பெருமாள் ஆயிடும். ஆமா. இந்த மாதம்னு பார்க்கும்போது தையில எங்க போயிட்டு வந்தா கரெக்டா இருக்குமா? தை மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போகலாம். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சன்னிதானத்தில் சிவன் நடராஜ சன்னிதானம் பக்கத்திலேயே பெருமாள் அங்கே உண்டு. அப்போ இவங்க ரெண்டையும் சேர்த்த மாதிரியே சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா தை மாதத்துக்கு நம்ம சிவன் வழிபாடு சொல்கிறதுல அங்கேயே பெருமாள் சன்னதியும் இருக்குது. திருநெல்வேலியில் நெல்லைப்பர் கோயிலில் பெருமாளும் சேர்ந்த மாதிரி இருக்குது, இதில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது. இது மாதிரி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரி சிவா விஷ்ணு ஆலயங்கள் விஷயங்கள்லாம் இவங்க ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற வழிபாடு விஷயங்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு பிரத்யேக லாபத்தை கொடுக்கும். ஓகே சார். ஸோ மிதுனம் வந்து வர்றதை வாங்கி சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்ற. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மழை வர்றதை பற்றி ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ மழை வர்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சூரியனுக்கு முன்னால் சுக்கிரன் போய்கிட்டு இருந்துச்சுன்னா மழை வரும். ஓகே. இது வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் மழை இருக்கும். இந்த தையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு இது வந்துடுவார், சுக்கிரன் முன்னால் வர ஆரம்பிப்பார். அப்போ தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை இருக்க தான் செய்யும். எப்போ சூரியன் முந்தி போக ஆரம்பிச்சிருந்தாரோ அப்போ வந்து மழை குறைஞ்சிடும். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி முடிஞ்சு தையிலையும் கொஞ்சம் நாள் வரைக்கும் சூரியன் அதை சுக்கிரனை கிராஸ் ஆகி போகிற வரைக்கும் கொஞ்சம் மழை விஷயங்கள் உலகம் ஃபுல்லாகவே அந்த எல்லாத்துக்குமே மழை கிடைக்க தான் செய்யும். தை மாதத்துலேயும் மழை இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப் சுக்கிரன் வந்து கொஞ்சம் முன்னால் போகிறார், சூரியனோட முன்னால் போகிறார். ஒரு 4-5 நாள் ஆனதுக்கப்புறம் தான் தை மாதம் வந்து கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் சூரியன் ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் தான் சுக்கிரன் பேக் அடிப்பார். இது ஜென்ரல் ஒரு கான்செப்ட். சுக்கிரன் முன்னால் போக போக மழை இருக்கும், சூரியன் முன்னால் வந்துட்டாருன்னா வெயில் அடிக்கும். சுக்கிரன் சூரியனை எப்பவுமே ஒரு 3 சூரியன் சுக்கிரன் புதன் 3 பிளானட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது முக்கோண ட்ரையாங்கிள் 3 சேர்ந்தே தான் இருக்கும், எங்கேயுமே பிரிவே செய்யாது. முக்கூட்டு கிரகங்கள்னு பேர், எப்பவுமே சேர்ந்தே தான் இருக்கும், ஒரு கட்டம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதில் அந்த டிகிரி ஃபாஸ்ட் அதோட மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எப்போது அட்வான்ஸ் ஆகும். அது எப்போ ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த புரட்டாசிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும்.
ஐப்பசி முடிஞ்ச உடனே சுக்கிரன் ஃபாஸ்ட்டாக ஆமா ஆரம்பிப்பார். ஆ, ஆ. ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சாலும் நமக்கு மழை பெய்யும். மழை பெய்ய ஆரம்பிக்கும். இது அந்த காலத்துல இப்படி ஒரு பழமொழியும் வச்சுட்டாங்க. சுக்கிரன் முன்னால போனா மழை வரும், சூரியன் பின்னால இருந்தா மழை வரும். ஓ சூரியன் முன்னால வந்துட்டா வெயில் வரும். வெயில் வந்துரும் அப்படின்றது. அந்த உத்தராயண தட்சிணாயத்தில் உள்ள வேறுபாடு இதுவும் ஒரு கிளைமேட்டுக்காக அந்த காலத்துல தொகுத்து வச்ச ஓ விஷயம். சூப்பர் சார். அது மாதிரி இவங்க மிதுன ராசிக்காரங்க 3-8ங்கிறதுனால என்னங்கன்னா அவங்களுக்கு பார்ஷியல் இது என்னன்னா நிறைய விஷயத்துல விட்டு கொடுக்கணும். ம் கொஞ்சம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு. அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து இவங்க போகிறது இந்த மாதத்துக்கு நல்லது. பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. 3-8ங்கிறதுனால அதை பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அந்த 3-8 பிடிவாதம்ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன எளிமையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ம் ம். அதாவது தேங்காயிலையும் சட்னி அரைப்பீங்க, ஆமா தக்காளிலையும் சட்னி அரைப்பீங்க. ஆமா. மிக்சியில் போட்டால் தக்காளி உடனே அரைப்பட்டுரும், ம் தேங்காய் லேட் ஆகும். லேட் ஆகும். ஆமா அப்போ விட்டு கொடுத்து தன்னை இழந்து விட்டு கொடுக்குற தக்காளி வந்து சீக்கிரமா கெட்டு அரைப்படும். போகாது. ஆமா அந்த சட்னி கெட்டு போகாது, தேங்காய் சட்னி ரொம்ப மல்லு கட்டி போராடிட்டு இருக்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ள ஒரு 2 hours 3 hours கெட்டு போயிடும். இப்போ விட்டு கொடுக்குறவன் கெட்டு போமாங்கிறது ஈஸியாக நம்ம சமையல் கட்டில இருந்து எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ விட்டு கொடுத்து போகிற மென்டாலிட்டி இங்கே இருக்கணும். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டாருங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான விஷயம். ஓகே. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தக்காளி சட்னி ஞாபகம் வச்சுக்கிறேன். ஞாபகம் வச்சுட்டு தக்காளி சட்னி மாதிரி இருந்தா இருந்தா எல்லாம் நல்லா நல்லா நடக்கும் அப்படின்றதா. ஓகே சார், சூப்பர் சார், சிம்பிளாவும் சொல்லிட்டீங்க.